ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தை வந்து குத்தகை கொடுக்குறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. 15,000 2 வருஷத்துக்கு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு 15,000. சரி, அதான் நம்ம சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்லி வச்சுருந்தேன். சரி, அதான் வந்து பார்த்து வாங்கி சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம், ஏதாச்சும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் இருக்கிறேன். கரெக்டாக அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க, அந்த தென்னை மரம்லேருந்து அப்படியே சுற்றி இந்த வாழை மரம் அது வரைக்கும், அப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த மரம் வரைக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வீடு நம்ம அந்த கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த வீட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் காட்டுறேன், உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டி இருக்குது, வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்குங்க, முன்னாடி வந்து கார் பார்க்கிங் இடம் நல்லா இருக்குங்களா. அப்புறம் இந்த பக்கம் வந்து டாய்லெட்டு, பாத்ரூமு, இதெல்லாம் செடி வச்சுருக்காங்க. அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அங்கே வந்து ஓலை அந்த குடிசை இருக்குங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம வேஸ்ட்டு பொருள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாழை மரம் இருக்குங்களா, அதுக்கு அந்த பக்கம் இருக்குது இடம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து, அப்புறம் இந்த தென்னை மரம், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்கு, தென்னை மரம், அந்த லாஸ்ட்டு அந்த இது தெரியுது பாருங்க, தென்னை மரம், அது வரைக்கும் எப்படி நெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க வந்து 15,000 சொன்னாங்க. நான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 15,000 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. நான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சொல்லிவிட்டு அட்வான்ஸ் இருந்தால் காசு கொடுத்துட்டு, இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நம்ம கோழி வளர்த்திக்கலாம். கோழி ஒரு செட்டை போட்டு கோழி வளர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷத்தானே, 2 வருஷம் பெருகுச்சுன்னா கிளம்பும்போது நம்ம வந்து அந்த கோழியெல்லாம் விற்றுட்டோம்னா அது ஒரு லாபமாக ஆயிரும் நம்மளுக்கு. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோழி செட்டு போட்டு கோழி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், விவசாயம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழை மரம் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண முடியாது, சாரி, அவங்க எடுத்துருவாங்க. அதையே எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தருவாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிறைய விட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடு நல்லா இருக்குது. இந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீடு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஓலை வீடும் கொடுத்துருவாங்க. நம்ம வேஸ்ட் பொருள் இது மாதிரி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடு வாங்கி விட்டுக்கலாம், கோழி வாங்கி விட்டுக்கலாம், ஆடு வாங்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வாங்கி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 15 ரூபானா பரவாயில்லைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தண்ணி வசதி இருக்கான்னு கேட்பீங்க, அதை காட்டுற இருங்க. தண்ணி வசதி இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி ஓடிட்டுருக்குங்களா, தண்ணி வசதி போர் போட்டுக்கலாம். தண்ணி ஓடிட்டே இருந்திருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாழைமரம் போட்டு நிறைய விட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய விட்டாங்க. அதுக்குள்ளே எல்லா செடி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேட்டிருந்தேன், அதான் சொல்ல வச்சுருந்தேன். சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பேசினேன், ஓகே சொல்லிட்டேன். நான் ஓகே சொல்லிட்டேன். காசு அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த தோட்டத்தை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா, ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு.
15,000க்கு 2 வருஷத்துக்கு பரவாயில்லையா? விவசாயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 15,000க்கு இது ஓகேவான்னு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஒரு 5 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க 4 ஏக்கரான்னு சொன்னாங்க. ஓகேங்களா, 4 ஏக்கராங்களாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க வந்து நிறைய முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. நான் அதுக்கப்புறம் கோழி வளர்த்திக்கலாம், ஆடு மாடு எல்லாம் வளர்த்திக்கலாம் 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்து வந்ததுக்கப்புறம் நான் கோழி தான் வாங்கி விடணுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டை போட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு செட்டை போட்டு கோழி வாங்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 கோழி 50 சேவல் கோழி வாங்கி விட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும். இதுக்குள்ளேயே நிறைய மேய விட்டோம்னா அப்படியே இருந்துக்கும், நல்லா பெருகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வீடியோ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.